ஹாய் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களையெல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையை நெருக்கமாக தொட்டுச் செல்லும் கதைகளை கேட்க விரும்பினால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதையின் நாயகன் பெயர் சந்தோஷ். சந்தோஷ் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். ஆனால் அவனுடைய வாழ்க்கை சாதாரணமானதல்ல. சொந்தமாக வாங்கிய ஒரு ஆட்டோதான் அவனுடைய உலகம். அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தாலேயே பல வருடங்களாக தன் வீட்டை நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறான். சந்தோஷின் அம்மா 4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாங்க. அப்பாவோ அவன் சிறுவயதிலேயே இல்லாமல் போனார். இந்த 2 இழப்புகளும் அவன் மனசுக்குள்ளே பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருந்தது. அவனோட வாழ்க்கையில் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு சொந்தம்தான் இருந்தது. அவனுடைய சிறிய அண்ணன் மகள். அந்த பெண்ணை தன் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தான் சந்தோஷ். பள்ளி படிப்பு, கல்லூரி, அவளுக்கான கனவுகள் எல்லாத்தையும் தன் வாழ்க்கையோடு சேர்த்து பார்த்துக்கிட்டான். காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. சமீபத்தில்தான் அவளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்தான். பெரிய செலவு இல்லாமலே பாசத்தோடு கல்யாணத்தை அழகாக முடித்தான். நான் பணக்காரன் இல்லை, ஆனா பாசத்தில எப்பவுமே நான் ஏறே இல்லை. இதுதான் சந்தோஷ் மனசுக்குள்ள இருந்த ஒரே நம்பிக்கை. அவனுக்கு அந்த ஆட்டோ ஒரு வாகனம் மட்டும் இல்ல, அதுவே அவனுடைய கடவுள். காலையில எழுந்ததும் கோவிலுக்கு போக முடியலனாலும் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணா அவன் நாள் தொடங்கவே மாட்டான். என் வாழ்க்கையை நடத்தி வைக்கிறதே இந்த ஆட்டோதான் என்று மனசார நம்பினான். சுத்தம், நேர்மை, உழைப்பு, இந்த 3ம் சந்தோஷ் வாழ்க்கையின் அடையாளம். பொதுவாக ஒரு நாளைக்கு 20 சவாரிக்கு மேல கிடைக்கும். அப்படி ஒரு நாள் நல்லா போனா அவன் முகத்துல தெரியாத சந்தோஷமே இருக்காது. ஆனா அந்த நாள் மட்டும் வித்தியாசமா இருந்தது. ஒரு சவரியும் கிடைக்கவில்லை. ஒரே இடத்துல நின்று அரை மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தான். வெயிலும் பசியும், மனசுக்குள்ள ஒரு அசாதாரணமான கவலையும், ஏதோ இன்றைய அதிர்ஷ்டம் சரியா இல்ல போல. இன்னும் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்தது. கண்ணை மூடி, கடவுளே, எப்பவும் உன்னை நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னான். அந்த நாள் சந்தோஷ் மனசுக்குள் சந்தேகமும் கவலையும் கலந்திருந்தது. ஒரு புறம் நிம்மதி தேடினாலும் அடுத்த புறம் ஒரு வலிமையான மனசார குழப்பம் இருந்தது. ஆட்டோவுக்குள் உட்கார்ந்திருந்த போதும் அவன் மனசுக்குள் ஆனந்தமும் வருத்தமும் ஒன்றாக குழம்பியது. அப்போது திடீர்னு ஒரு அம்மா வந்து அவனை அழைத்துக் கொண்டாள். மகனே, இந்த முகத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு செல்ல முடியுமா? சந்தோஷ் உடனே மனசார நம்பிக்கை கொண்டான். பரவாயில்லை கடவுளே, நீயே எனக்கு ஒரு சவாரி அனுப்பிட்டே. அவன் அந்த அம்மாவை ஆட்டோவுக்குள் ஏற்றி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று திரும்ப வந்தான். அந்த நாள் சந்தோஷ் உணர்ந்தது. வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதால் வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, செழுமை எப்போதும் இருக்கும். மனசுக்குள் தோன்றியது, அவளே வீட்டை இவ்வளவு அழகா பராமரித்திருக்காள். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் போல் இருந்தது. ஆனால் சொல்லவில்லை. சொல்லினால் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்று நினைத்து அமைதியாக தன் அறைக்கு போய்விட்டான். அடுத்த நாள் மாலை அனிதா சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் வீடு வந்த உடனே, அண்ணா, இப்போ சாப்பிடுங்க என்று அன்போடு சொன்னாள். சந்தோஷ் அவளோட நெஞ்சார்ந்த அக்கறையை பார்த்து மனசுக்குள் அமைதி உணர்ந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு அனிதா மெதுவாக சொல்லினாள், சந்தோஷ், நாளைக்கு சனி அருகில் உள்ள கோவிலுக்கு போயிடலாம். மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். சந்தோஷ் சற்று தயங்கினாலும் சரி, போலாமே என்றான். இருவரும் ஆட்டோவுக்குள் சென்று கோவிலுக்கு போனார்கள். தெருவில் சென்றபோது சிலர் கிசுகிசு ஆரம்பித்தனர். இவங்க யாரு? புதிய பெண்ணா? தினமும் இந்த வீட்டில் இருக்கிறாளா? ஏதோ கதை இருக்கு போலையோ? சந்தோஷ் மனசுக்குள் வருத்தப்பட்டார். ஆனா எதுவும் சொல்லவில்லை. கோவிலுக்குள் போய் பூஜை முடிந்த பிறகு இருவரும் சற்று அமைதியாக உட்கார்ந்தனர். சந்தோஷ் அவளை பார்த்து மெதுவாக கூறினான், அம்மா, உன் மனசு நல்லது. நீயே உன் வாழ்க்கையை சுத்தமா நடத்த முடியும். ஆனா இப்போ உன்னால வெளியே போய் யாரை நம்ப முடியும்? அனிதா கூர்ந்து பார்த்து, நான் நம்புறவன் நீங்க தான் அண்ணா என்று சொல்லினாள். இந்த நிமிஷம் சந்தோஷ் மனசுக்குள் ஏதோ மாற்றம் வந்தது. அவளை காப்பாற்றணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் என்று அவன் முடிவு செய்தான். சந்தோஷ் மனசுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றம் அவனது செயல்களில் தெளிவாக வெளிப்பட்டது. அவன் முடிவு செய்தது, அனிதாவை எந்த சூழலிலும் பாதுகாத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்குவேன் என்று. சில நாட்களுக்கு பிறகு சந்தோஷ் மற்றும் அனிதா அமைதியான வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை தொடங்கினர். தினசரி வாழ்க்கை சீராக, பாசமுள்ள குடும்ப சூழலில் நடந்தது. சந்தோஷ் ஆட்டோ ஓட்டும் வேலையை வழக்கமாக செய்து அவன் வருமானத்தால் வீட்டின் செலவுகளை நிர்வகித்தான்.
அனிதா வீட்டுத் துறையில் அன்போடு உழைத்தாள். வீட்டில் சிரிப்பு, அமைதி, சிறுமை திரும்பி வந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் மெல்ல மாறாது. ஒரு நாள் அனிதா கடந்த கால நினைவுகளை சந்தோஷ் முன் பேசத் தொடங்கினாள். அவள் குரல் சோர்ந்து, கண்களில் நிறைய கண்ணீர் கலந்து சொன்னாள். ஆரம்பத்தில் கல்யாணம் செய்தவன் நல்லவனே இருக்கிறான் போலிருந்தான். 2-3 மாதம் கவனித்தான். தேவையானதை வாங்கிக் கொடுத்தான். ஆனா பிறகு மாற ஆரம்பிச்சான். வீட்டுக்கு அழைக்கவில்லை. தனியாக ஒரு ரூமில் வச்சுக்கிட்டான். சந்தோஷ் அமைதியாக கேட்டு அவளது கண்ணீர் துடைத்து உதவினான். அப்படியா, நீ அவனை நம்பி கல்யாணம் செய்தாயா? அவள் மெதுவாக தலையசைத்தாள். ஆனா பிறகு அவன் மது பழக்கம் ஆரம்பிச்சான். வெளியிலதான் குடிச்சவன்தான். ஆனா வீட்டிலே குடிக்க ஆரம்பிச்சான். நண்பர்களையும் கூட்டி வந்து என்னை அவமானப்படுத்தினான் என்று இன்னும் சொன்னாள். சந்தோஷ் மனசுக்குள் கோபமும் வருத்தமும் கலந்திருந்தது. அவளுக்கு இன்னும் பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று உணர்ந்தான். அந்த சம்பவங்களை கேட்ட பிறகு சந்தோஷ் மனசார தீர்மானித்தான், இவனை நிறுத்தணும். இல்லன்னா இது ஒரு நாளும் முடிவதில்லை. அவன் உடனே அரவிந்தை நிறுத்த திட்டமிட்டான். அவன் நண்பன் ரவியுடன் தொடர்பு கொண்டு இருவரும் நேராக போலீஸை அழைத்தனர். சார், எங்கள் வீட்டுக்கு இரவில் யாரோ புகுந்திருக்காங்க. பெண்கள் உள்ளே இருக்கிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று அமைதியாக போலீசிடம் கூறினார். அந்த இரவில் போலீஸ் வந்து அரவிந்தை பிடித்து திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றது. அவன் மீது பெண் மீதான மிரட்டல், சட்டவிரோத நுழைவு, துஷ்பிரயோகம் போன்ற குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. அனிதா அதை காண அதிர்ச்சியோடும் நிம்மதியோடும் அழுதாள். சந்தோஷ் அவளது கையை பிடித்து, நீ கலங்காதே, இனிமேல் யாரும் உனக்கு எதிராக வர முடியாது. நீ என்னோட மனைவி, உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று உறுதியளித்தான். அந்த நாளிலிருந்து அந்த வீடு ஒரு போர் வென்ற அமைதியைப் போல மாறியது. அனிதா நிம்மதியாக சந்தோஷ் காப்பில் இருந்தாள். அடுத்த சில நாட்கள் அனிதா மற்றும் சந்தோஷ் வீட்டு சூழலை மேலும் அமைதியாக, சிரிப்பும் சந்தோஷமும் கலந்தவாறு அனுபவித்தனர். சந்தோஷ் தினசரி வேலைக்கு செல்லும் முன்பும் வேலை முடிந்து வீடு திரும்பும் போதும் அவன் மனசு எப்போதும் அனிதாவை பாதுகாக்கும் எண்ணத்தில் இருந்தது. ஒரு நாள் காலை அனிதா சமையல் செய்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் ஆட்டோ ஓட்டுவதில் மிகுந்த கவனம் செலுத்தினான். வீடு முழுதும் சுத்தமாக இருந்தாலும் அவன் மனசுக்கு இன்னும் ஒரு சிறு உறுதி வேண்டும் போலிருந்தது. அந்த மனசார நிலை அவனை இன்னும் உறுதியானவன் ஆக்கியது. அந்த நாளில் அனிதா சந்தோஷுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்தாள். அண்ணா, கடந்த காலத்தை நினைக்கையில் இன்னும் ஒரு வழியை நான் உணர்கிறேன். அவன் என்னை துன்புறுத்தியது. ஆனா இனிமேல் நான் நீயுடன் இருக்கிறேன். இதே வாழ்க்கை முக்கியம். சந்தோஷ் அவளது கைகளை மெதுவாக பிடித்து, நீ இப்போது பாதுகாப்பில் இருக்கிறாய். எதுவும் உனக்கு பாதிப்பு உண்டாக்க முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உறுதி செய்தான். இந்த உறுதி அனிதாவை நிம்மதியாக செய்தது. இருவரும் அமைதியாக சாப்பாடு செய்து வீட்டு வேலைகளையும் அன்போடு செய்தனர். வீட்டில் சிரிப்பு, உற்சாகம் திரும்பி வந்தது. ஆனா அந்த அமைதியில் கூட சந்தோஷ் மனசுக்குள் ஒரு பொது நோக்கம் மறந்தது. வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது. எதிர்கால சவால்களை எதிர்கொண்டு அனிதாவை எப்போதும் பாதுகாத்திருப்பது அவன் கடமை. ஒரு மாலை சந்தோஷ் மற்றும் அனிதா கோவிலுக்கு சென்று தெய்வத்தின் முன்னால் நன்றி சொல்லி திரும்ப வந்தனர். அந்த நடை அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை மற்றும் பாசத்தை மேலும் பலப்படுத்தியது. சந்தோஷ் மனசாரே உணர்ந்தான், இந்நாள் முதல் வாழ்க்கை எப்போதும் சிரமமாயிருந்தாலும் பாசமும் பாதுகாப்பும் ஒருவருக்கொருவர் இருப்பதை உணர்த்துவோம். அனிதா சந்தோஷ் பக்கத்தில் இருக்கும்போது அந்த நிமிடம் அவருக்கு என்றும் மறக்க முடியாதது. வாழ்க்கையின் சின்ன சவால்களை தாண்டி இருவரும் நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பித்தனர். இது அவர்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். அமைதியுடன், நம்பிக்கையுடன் மற்றும் பாசத்துடன் தொடர்ந்தது. அந்த வீட்டில் இனிமேல் துன்பமும் அச்சமும் இல்லாமல் சிரிப்பு மற்றும் அமைதி நிலைத்தது. அடுத்த சில வாரங்கள் சந்தோஷ் மற்றும் அனிதா ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு, அன்போடு வாழ்க்கையை தாங்கி சென்றனர். தினசரி வாழ்க்கை சீராக, அமைதியான முறையில் நடந்தது. சந்தோஷ் தனது ஆட்டோ ஓட்டும் வேலையை வழக்கமாக செய்து வருமானத்தால் வீட்டின் செலவுகளை நிர்வகித்தான். அனிதா வீட்டுத் துறையில் அன்போடு உழைத்து வீட்டை அழகாக பராமரித்தாள். ஒரு நாள் சந்தோஷ் வீட்டிற்கு செல்லும்போது தெருவில் சில குழப்பமான நிகழ்வுகள் நடந்தன. சில ஆண்கள் இரவில் வீட்டை சுற்றி கொஞ்சம் கிசுகிசு செய்தனர். சந்தோஷ் மனசாரே கவலையோடும் ஆத்திரத்தோடும் ஆனா அமைதியாக அவர்களை பின்பற்றிச் சென்றான். அவன் நினைத்தான், நான் அனிதாவை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். எந்த தடையும் என் வழியில் தடையாக இருக்க முடியாது.
அந்த நிகழ்வின் பின்னர் சந்தோஷ் வீட்டில் வந்து அனிதாவுக்கு அனைத்தையும் விவரித்தான். அவள் பயமோடு கேட்டாள், சந்தோஷ், நீ இப்படியே என்னை எப்போதும் பாதுகாப்பு செய்ய முடியுமா? சந்தோஷ் மெதுவாக உறுதியாக பதில் சொன்னான், நீ எப்போதும் என் அருகில் இருக்கிறாய் என்றால் நான் உன்னை பாதுகாக்கவே செய்யப் போகிறேன். எதுவும் உனக்கு பாதிப்பை உண்டாக்க முடியாது. அடுத்த வாரங்களில் சந்தோஷ் தனது ஆட்டோ வேலை மற்றும் வீட்டுத் துறையை சமாளித்து குடும்பத்தை மெதுவாக உறுதியான முறையில் நடத்தினான். அனிதா வீட்டில் சுத்தம், சிரிப்பு, அமைதி எல்லாவற்றையும் உறுதியாக பராமரித்தாள். வீடு முழுவதும் கண்ணுக்கு இனிமையான சூழல் உருவானது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் சீராக நடக்காது. ஒரு நாள் சந்தோஷ் தனது பழைய நண்பர்களுடன் சந்தித்த போது அவர்கள் யாரோடு நெருக்கமாக பழகுவது சில ஆபத்தான சூழல்களுக்கு வழிகாட்டியது. சந்தோஷ் மனசுக்குள் எண்ணினான், இவர்கள் என் வீட்டில், என் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இதை நான் தடுப்பேன். அவன் உடனே தனது நண்பர்கள் மீது கவனம் செலுத்தி அனிதாவை பாதுகாப்பாக வைப்பதற்காக புதிய திட்டங்களை உருவாக்கினான். அவன் வீட்டின் பாதுகாப்பு மற்றும் சீரான சூழல் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதி கொண்டான். ஒரு மாலை சந்தோஷ் மற்றும் அனிதா மீண்டும் கோவிலுக்கு சென்றனர். கோவிலின் அமைதியான சூழல் இருவரையும் மனசார அமைதியோடு நிரப்பியது. சந்தோஷ் உணர்ந்தான், இங்கு நாம் வாழும் வாழ்க்கை நம்மில் நம்பிக்கை, பாசம் மற்றும் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. அந்த நாள் சந்தோஷ் மனசாரே உணர்ந்தான், வாழ்க்கை எப்போதும் சிரமமாக இருந்தாலும் உண்மையான பாசமும் நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் இருக்கும்போது நாம் எவ்வித சவாலையும் சமாளிக்க முடியும். அடுத்த சில நாட்களில் வீட்டு சூழல் மேலும் அமைதியானது. சந்தோஷ் தினசரி வேலைக்கு செல்லும் முன்பும் வீடு திரும்பும் போதும் அவன் மனசாரை அனிதாவை பாதுகாக்கும் எண்ணத்தில் இருந்தான். வீட்டில் சிரிப்பு, உற்சாகம், அன்பு அனைத்தும் திரும்பி வந்தது. ஆனால் சந்தோஷ் மனசுக்குள் ஒரு பொதுநோக்கம் அதிகரித்தது. எதிர்காலத்தில் யாரும் அனிதாவுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியாத வகையில் அவளை பாதுகாத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது அவனுக்கு நம்பிக்கையையும் பொறுப்பையும் அதிகரித்தது. ஒரு நாள் காலை அனிதா சமையல் செய்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் வேலைக்கு செல்லும் முன் அவள் முகத்தை கவனமாக பார்த்தான். அவள் சிரிப்பில் இருக்கும் அமைதி அவளுக்கு மனசார சாந்தியினை கொடுத்தது. அவன் மனசில் எண்ணினான், நான் இதை எப்போதும் பாதுகாக்க வேண்டும். இது என் கடமை. அந்த நாளில் அவள் சந்தோஷுக்கு தன் கனவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை பகிர்ந்தாள். நான் எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கை அமைதியோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லினாள். சந்தோஷ் அவளது கைகளை மெதுவாக பிடித்து உறுதியாக பதில் சொன்னான், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய பாதுகாப்பும் நம்பிக்கையும் என் மேலே இருக்கிறது. அந்த உறுதி அனிதாவை நிம்மதியாக செய்தது. இருவரும் இணைந்து வீட்டில் சிரிப்பு, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் பாசத்தை மீண்டும் நிலைநாட்டினர். அடுத்த சில வாரங்கள் சந்தோஷ் மற்றும் அனிதா வாழ்க்கையில் சீரான அமைதியோடு பயணித்தனர். வீட்டு சூழல், குடும்ப உறவு, பாசம் அனைத்தும் மெதுவாக வலுவாகியது. சந்தோஷ் தினசரி வேலைக்கு சென்று வருமானத்தை வீட்டிற்கு பயன்படுத்தினான். அவன் மனசு எப்போதும் அனிதா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது.